நம்ம வாழ்க்கையில் as a adult இல்லை ஒரு ஃபேமிலி மேனா இல்லை ஒரு தந்தையா இல்லை அம்மாவா நம்ம நிறைய வாட்டி இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் வந்து யாராவது நம்ம கூட வந்து உட்காந்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் நம்மள சொல்லிட்டு ஒரு சமயத்தில் அழுவாங்க. அவங்களுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது நம்மள்ட்ட சொல்லி அழுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ப்ராப்ளம். இப்போ நான் எக்ஸாம் ஃபெயில் பண்ணிட்டேன் அப்படியும் அழுவலாம், இல்லை ஒருத்தவங்க கூட இத்தனை வருஷம் இருந்தேன் இப்போ பிரிஞ்சு போகிறோம் அது நினச்சி கூட அழுவலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ என்னோட மை ஸ்டோரினா என்னோட மகன் அப்போ PT3 ஒன்று இருந்துச்சு. PT3ல் அவர் நல்லா செய்யலைன்னா நல்லா தான் செஞ்சார், பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல. ஸோ வந்து அழுதாங்க, வீட்டில் ஒவ்வொன்று அழுதாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு 15 years old 16 years old அழுதாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டோன்ட் வரி, இட் வில் பி ஓகே. அது எனக்கு எப்படி தெரியும் அது வில் பி ஓகேன்னு? பிகாஸ் அது அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா அவங்க அழுவ மாட்டாங்க. எஜுகேஷன் அவருக்கு முக்கியம் இல்லை, இது படிப்புலாம் முக்கியம் இல்லைன்னா அவங்க அழுவ மாட்டாங்க. வந்துட்டு இல்லைப்பா நல்லா செய்யலை பரவாயில்ல அப்படின்னு தான் போவாங்க. அவங்க அழுகுறாங்களா, அதுலேயே எனக்கு தெரியும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால அவங்க நல்லா படிப்பாங்க, அது தப்பெல்லாம் மாற்றிக்குவாங்க, அவங்களே இட் வில் பி ஓகே. இதுக்கு பேர் வந்து ஹியூமன் விஸ்டம், அதாவது கன்வென்ஷனல் விஸ்டம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது மனுஷன் நம்மளோட லைஃப்லேருந்து எடுக்கப்பட்டது. அதே தான் ஒரு சமயத்தில் நான் ஆஃபீஸில் சர்ச்சில் இருக்கக்குள்ள பீப்புள் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. உங்கள் கூட நான் 10 வருஷமாக பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம், இப்போ பிரிஞ்சு போகிறோம். ஒரு சமயத்தில் அவர் தவறாக இருக்கலாம், ஒரு சமயத்தில் ஒன்றுத்தவங்களோட தவறாக இருக்கலாம், இல்லை ஒரு சமயத்தில் தவறே இருக்காது, ஜஸ்ட் நாட் கம்பேட்டிபிள். அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் இப்போ இது உணர்ந்து பிரிஞ்சு போகிறீங்க, இப்போ இது நடக்கிறது நல்லதா, இல்லை 10 வருஷம் சென்று 2 பிள்ளைங்க பத்தோன்னா அப்புறம் நடக்கிறது நல்லதா? இப்போ நடக்கிறது தான் நல்லது. ஆனால் அப்போ அந்த வலி இருந்து தான் ஆகும். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரீடிங் இதுலேருந்து தான் வருது. அதாவது ஒரு பக்கம் கன்வென்ஷனல் விஸ்டம், ஜீசஸ் வந்து இறங்கக்குள்ள அவர் பார்த்தது யாரு? புவர் பீப்புள், சஃபர் பண்ணவங்க, அவங்க வாழ்க்கையிலலாம் ரொம்ப பட்டவங்க. அவங்களுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லை, அதுதான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இங்கிலீஷில் வந்து பியாட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் அ சர்மன்னா பிரசங்கம். இப்போ நம்ம பிரசங்கம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நீங்கள் நினைக்கலாம், அது உட்காந்து ஜீசஸ் ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்து எழுதி ஒரு படத்தில் அப்படி தான் காமிப்பாங்க. இப்போ ஒரு படம், நல்ல படம் ஜீசஸை பற்றி தான் ஓடிட்டு இருக்கு, சோசன், வெரி நைஸ்லி டேக்கன். உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் அதுலேயும் அப்படி தான் காமிப்பாங்க. ஒரு 2-3 வாரம் அவங்க இந்த பிரசங்கத்தை எழுதி அப்புறம் தான் செய்வாங்க, அப்புறம் தான் போயிட்டு ஒரு நாள் ப்ரீச் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இதை ரீட் பண்ணிங்கன்னா தட் இஸ் நாட் த கேஸ். நீங்கள் இன்றைக்கி இந்த கோஸ்பலில் படித்து பார்த்தீங்கன்னா அவர் இறங்குறாரு, ஜீசஸ் வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கணுன்னு யாரை பார்க்குறாங்க? இந்த மக்களுங்க, இந்த சீடர்கள் மட்டும் இல்லை, மற்ற சீடர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்குன்னு தனி ப்ராப்ளம் இருக்குது. பாதி பேர் சீக்கா உள்ளவங்க இருக்காங்க, பாதி பேருக்கு காசு பணம் இல்லை, பாதி பேருக்கு சாப்பாடு கூட இல்லை. ஆனால் அப்பையும் அங்கே வந்து அவரை தேடி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்களோட பாசம், தமிழில் சொல்லுவோம் பாசம் பொங்குதுன்னு, அதுதான் எனக்கு நினைப்பு வருது. அவங்களோட பாசம் பொங்கி அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்களாம் பேர் பெற்றவர்கள். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தோம், இவ்வளோ இஷ்யூஸ் இருந்தோம், என்னை தேடி வந்து நீங்கள் கடவுளோட நம்பிக்கை நீங்கள் விட்டு போகல, நீங்கள் பேர் பெற்றவர்கள். இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் ரீடிங்கும் அதான், சாம்ஸும் அதான். நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் பேர் பெற்றவர்கள். அவங்களுக்கு ஜீசஸ் வந்து இந்த மாதிரி எழுதக்குள்ள என்ன போனா என்ன, காசு இல்லை வந்து என்ன, பணக்காரனா என்ன, ஏழைனா என்ன, அதெல்லாம் அவங்க நினைக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க முன்னுக்கே இருக்கு. அவங்க பார்த்தோன்னே அவங்களோட பாசம் தான் வெளியே வருது, அவங்களோட அன்பு தான் வெளியே வருது. அதே சமயத்தில் அவங்களும் வந்து ஏழை தான். ஸோ அவங்களால புரிஞ்சிக்க முடியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு. ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன ஏன் இதுக்கு கூட வர முடியாதா, என்ன இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் வர முடியாதான்னு. சமயத்தில் நம்ம யோசிக்க மாட்டோம் அவங்களுக்கு அது அங்கே வந்து இறங்குறது எவ்வளோ கஷ்டம்னு. ஒருத்தவங்க பஸ்ஸில் ஏறி வரணும், கஷ்டம்.
ஆனால் அப்பையும் வருவாங்க. ஜீசஸ்க்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியும். ஏன்னா அவங்க சாப்பிடாம படுத்திருப்பாங்க கூட. அதே தான் அவங்க மற்றவங்களை பார்த்தோன்னா அதுதான் அவங்களுக்கு தோணுது. ஆனால் அந்த பாசமும் சேர்த்து வருது. அதனால தான் சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் ஒன்லி கன்வென்ஷனல் விஸ்டம். ஏன்னா அவர் கடவுள், அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நான் அதோட வேர்ட் தேடினேன், நாலேஜ். விஸ்டம் வந்து ஞானம்னு போட்டிருக்கு. அதாவது அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவங்க தந்தை அவர்கிட்ட காமிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, நீ பேர் பெற்றோர், நீ என்னோட ஆசீர்வாதம் உன்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஏன்னா நீ என்னை விட்டு போல. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இதே மெசேஜ் தான் உங்களுக்கும். உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அப்பையும் இங்க வந்து உக்காந்துருக்கீங்க பாருங்க. இன்னைக்கு உங்களோட மெசேஜ் இதுதான், நீங்க பேரு பெற்றோர். உங்களோட இயேசுவோட ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்க ப்ராப்ளம் என்னன்னு. உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்களுக்கு வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும், ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கும், ஏன் வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம் இருக்கும். ஒருத்தவங்க யோசிப்பாங்க, இந்த அடுத்த மாதம் எப்படிடா நம்ம சமாளிக்க போகிறோன்னு. இது உங்களுக்கே தெரியும், நீங்களும் பட்டிருப்பீங்க, ஏன் நானும் பட்டிருக்கேன். அதே மாதிரி அவர் புருஷனை பார்த்து ஒய்ஃப் கவலைப்படுவாங்க, என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்காங்களா, என்னமோ நடக்குது இப்படி இருக்குன்னு. ஆனால் ரெண்டு பேரும் அவங்க மனசுலேயே வச்சுக்குவாங்க. யார்கிட்ட போய் நிற்பீங்க? அவர்கிட்ட தான் நிற்பீங்க. ப்ளீஸ் லார்ட், ஏதாவது செஞ்சு கொடுங்க. இன்னைக்கும் உங்களோட மெசேஜ், நீ பேர் பெற்றோர். நீ இப்பயும் வந்து நிற்கிற பத்தியா, ஐ வில் பிளஸ் யூ. இதெல்லாம் டெம்பரரி. இங்கிலீஷில் நான் படித்தேன், இது தமிழ்லையும் அதான் எழுதியிருக்கோம். இது இப்போதைக்கு தான், இன்னைக்கு தான் உன்னோட கண்ணீர். There is a time coming, அது பெர்மனன்ட். என்னோட ஆசீர்வாதம் பெர்மனன்ட். இன்னைக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்படுற, எனக்கு புரியுது. அந்த வந்து அந்த பையன் அழுவக்குள்ள அவன் சொல்ல இதுதான் பெர்மனன்ட் சொன்னா அவன் நம்ப மாட்டான். ஆனால் நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி ஜேசஸ்க்கும் தெரியும் இது கொஞ்ச நாளைக்கு தான். அதே ஒரு சமயத்தில் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளமாக இருக்கும், அது பிள்ளைங்க பார்த்து கவலைப்பட்டு இருக்கோங்க. அதுங்க யார்கிட்ட போய் சொல்லுங்க? ஜீசஸ்ட. அண்ட் டுடேஸ் மெசேஜ் இதுதான். உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட வந்து நிற்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு சண்டே, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒருத்தவங்களால நடக்க கூட முடியாது, ஆனால் வந்து உக்காந்துருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு சீக்காக இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்க, ஆனால் வந்து உக்காந்துருப்பாங்க. யூ ஆர் பிளஸ்ட். இந்த நம்ம பிரசங்கம்னு இது வந்து இங்கிலீஷில் வந்து சர்மன் ஆஃப் த மவுண்ட் இல்லை சர்மன் ஆஃப் த பிளேன் தான் சொல்லுவாங்க. சர்மன்னா பிரசங்கம். பிரசங்கம்னா ஜீசஸ் அது ஒரு ராங் மெசேஜ் கொடுக்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா பிரசங்கம்னா நம்ம என்னமோ ஒரு டீச்சிங் மாதிரி இருக்கு, இப்படி ஏசுகிற மாதிரி இருக்கும். அது இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க தெரியுமா, ஜீசஸ் இஸ் நாட் டூயிங் திஸ். அவங்க என்ன தெரியுமா செய்கிறாங்க? உங்கள் முகத்தை பிடிச்சி ரெண்டு கையால், இவ்வளோ பிரச்சனை இருந்தும் என்னை தேடி வந்திருக்கல, உங்க கண்ணை பார்த்து சொல்றாங்க. டுடே ஹீஸ் டெல்லிங் யூ, உங்கள்கிட்ட சொல்றாங்க பர்சனலா, நான் உன்னை கைவிட மாட்டேன். யூ ஆர் பிளஸ்ட், நீ பேர் பெற்றோர். என்னோட ஆசீர்வாதம் உன்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஏன்னா நீ இப்பையும் என்னை விட்டு போல. நிறைய பேர் போயிட்டாங்க, ஆனா நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. இதை மறந்துடாதீங்க. ரொம்ப பேர் மறந்துடுவோம். இந்த ப்ராப்ளம்லாம் வர 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 நம்ம ஒரு சமயத்தில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடுவோம். டோன்ட் ஃபர்கெட், மறக்காதீங்க. பிகாஸ் ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவரோட அன்பு, அவரோட பாசம் உங்க மேல கொஞ்சம் கூட குறையாது. ஸோ இன்னைக்கோட மெசேஜ் இதுதான். இன்னைக்கு நீங்க இதை படிக்கக்குள்ள இந்த கண்ணோட படிங்க. ஏன்னா இது இந்த 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 பியாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்றோம்ல, பியாட்டிடியூட்ஸ் தமிழ்ல Beatitudes is பேரின்பங்கள்னு போட்டிருக்கு. ஸோ Beatitudes இது வந்து நம்ம தியாலஜி படிக்கக்குள்ள ஒரு மாதம் இருக்கும். அந்த இந்த ஒரு மாடியூல் படித்து முடிக்க ஒரு மாதம் இருக்கும். அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மோஸ்ட் பேசிக் ரொம்ப பேர் மறந்துடுறோம். அதாவது இந்த Beatitudes, இந்த ரீடிங் இன்னைக்கு படித்தோம்ல, இது கடவுளோட லவ் ஃபார் யூ. ஒரு லவ் லெட்டர்னு வச்சுக்கலாம், லவ் டீச்சிங்னு வச்சுக்கலாம். உங்களை கண்ணில் பார்த்து கையை பிடிச்சி சொல்கிற விஷயம்.
நான் உன்னை கை விட்டு போக மாட்டேன். யூ வில் ஆல்வேஸ் பி இன் மை ஹார்ட். ஏன்னா நீங்க வந்து இங்கே உட்காந்துருக்கீங்களே, அதே தான் அங்கே உங்கள்கிட்டயும் சொல்கிறேன். நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஜீசஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களும் விட்டு போக மாட்டாங்க. தட் இஸ் வாய். அதான் அவங்க இறங்கி வந்தோன்னு பார்த்தோன்னே அவங்களால தாங்க முடியல, இதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜீசஸ் உங்களை பார்த்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே இஃப் பாசிபிள் இதை படிக்கக்குள்ள இந்த மாதிரி படிங்க, இந்த கண்ணோட படிங்க, நினைப்பு வச்சுங்க. என்னதான் உங்க ப்ராப்ளம் ஆனாலும் திஸ் இஸ் வாட் ஜீசஸ் இஸ் டெல்லிங் யூ. ரெண்டாவது, நீங்கள் வெளியே போகக்குள்ள நிறைய பேரை பார்க்க போறீங்க, அவங்களும் வந்து ஏழைங்க தான், அவங்களும் வந்து ரொம்ப பட்டவங்க தான். ஒருத்தவங்க கிறிஸ்டியன்ஸ் விட்டு போயிடுவாங்க. நீங்கள் போகல ஜீசஸ் மாதிரி போங்க, அவங்கள பார்த்தோன்னா அன்போட பழகுங்க. ஒரு சமயத்தில் நம்மள கையில் காசு கூட இருக்காது கொடுக்கறதுக்கு, ஆனால் நம்மள்ட்ட ஜீசஸோட அன்பு இருக்கு, கடவுளோட அன்பு நம்மள்ட்ட தான் இருக்கு. The kingdom of God உங்கள்கிட்ட தான் இருக்கு. இது நீங்க தான் அவங்கள்ட்ட போயிட்டு சேர்க்க முடியும். ஸோ ஜீசஸ் இன்னைக்கு அவங்கள பார்த்தோன்னே எப்படி அவங்க மனசு உருகி இறங்கி வந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை பார்க்கக்குள்ள கஷ்டப்படுறவங்கள உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி? பை லவ்விங் them. உங்களோட அன்பை அவங்கள்ட்ட காமிங்க. எனக்கு ஒரு ஃபேவர் செய்யுங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே இந்த பகுதியை இந்த பாகியை நான் திருப்பி எடுத்து படிச்சு பாருங்க, இந்த காஸ்பலை. ஆனால் ஜீசஸ் எப்படி சொல்றாங்கன்னு படிச்சு பாருங்க. ஐ பிளஸ் யூ, ஐ லவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போகல, நான் உன் கூட தான் இருப்பேன். அப்படி படிங்க. அடுத்த வாட்டி நீங்க உட்காந்து ப்ரே பண்ண போறீங்களா, இதை நினைச்சிட்டு ப்ரே பண்ணுங்க. மாஸ்க் வரீங்களா, இதை நினைச்சிங்க. எஸ்பெஷலி கன்ஃபெஷன் போறீங்க தெரியுமா, கன்ஃபெஷன்ல இதான் அவர் சொல்லுவார். கடைசியில் உங்களுக்கு அப்சல்யூஷன் கொடுக்கறது இதுதான், ஐ பிளஸ் யூ. உங்களோட பாவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது, உங்களை தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த நினைப்போட போங்க. என்னதான் நீங்கள் செஞ்சிருந்தாலும் யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் காட்ஸ் பிளெஸிங்ஸ், அது விட்டு போகாது. ஸோ அதை நினைப்பு வச்சுங்க நீங்கள். அண்ட் காட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மீ டு யூ, தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்து நாங்களும் கற்றுக்கலாம். பிகாஸ் எத்தனை பேர் வந்து உட்காந்துட்டீங்க, பாதி பேர் நடக்கக்கூட முடியல, நான் பார்த்தேன். ஸோ தேங்க்யூ. பட் கண்டினியூ, விட்டு போயிடாதீங்க. டோன்ட் லீவ் திஸ். இதான் நம்மளோட சந்நிதி, நம்ம இங்கே தான். திஸ் இஸ் அவர் ரெஃப்யூஜ். எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கீங்களா, அதேமாரி வந்துட்டே இருங்க. காலம் வரும், ஒரு டைம் வரும், எல்லாம் மாறும். அதுதான் ஜீசஸ் ஒரு ப்ராமிஸ். ஹோல்ட் ஆன் டு த ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை விட்டுறாதீங்க. ப்ரைஸ் காட்.